உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். ஒரு வழியா தமிழக அரசோட இரும்பு கரத்தை வெளியில எடுத்து ஏர்போர்ட் மூர்த்திய கைது செஞ்சிருக்காங்க. என்ன சொல்றதுங்க, வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலத்தை கலந்தானுங்க 3 பேரு. முரளி ராஜா அப்படிங்கிற ஒரு போலீஸ், முத்துகிருஷ்ணன் ஒருத்தன், சுதர்சன் ஒருத்தன். இந்த 3 பேரும் செய்த பஞ்சமா பாதக செயல். இவனுங்களை கைது செய்யவே இல்லை. காரணம், சம்பந்தப்பட்ட அதே சமூகத்தை சேர்ந்த ஓட்டு போயிடும். ஏன்னா இவங்களை கைது செஞ்சாலும் இத்தனை நாளா மாற்று சமூகத்து மேல நீங்க பழிய போட்டீங்களேடா அப்படின்னு அவர்களோட ஓட்டு போயிடும். அப்ப இவர்கள் தான் 3 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாச்சு. அவங்க கோர்ட்ல ஆஜராகி கைது செய்யப்படாமலே ஜாலியா வெளியில போயிட்டாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. இரும்பு கரம் அவர்கள் மீது வேலை செஞ்சுதான். என்னங்க இது? அதை விட்டுடுங்க. இந்த செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் கிட்டத்தட்ட 2 வருஷமா தலைமறைவா இருந்தாங்க. தமிழக காவல்துறையால பிடிக்க முடியல. இரும்பு கரம் அங்க வேலை செய்யல. ஞானசேகர்னு ஒரு உடன்பிறப்பு இந்த அண்ணா நகர் பாலியல், அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் கேஸுக்கு முன்னாடி கூகுள் மேப்ல சர்ச் பண்ணி வீடு எங்கெங்கெல்லாம் தனியா இருக்குன்னு பார்த்து திருடி இருக்கான். அவனை 3 வருஷமா தொடவே இல்லை. இரும்பு கரம் அங்கெல்லாம் வேலை செய்யல. இந்த அஜித்குமாரோட பச்சை படுகொலை வழக்குல முக்கிய குற்றவாளி ஒரு பொய் புகாரை கொடுத்த நிகிதா இதுவரைக்கும் கைது செய்யப்படல. இரும்பு கரம் அங்க வேலை செய்யல. ஆனால் தற்காப்புக்காக தன்னை கொலை செய்ய வரானுங்க, தன்னை போட்டு அழிக்கிறானுங்கிறதுக்காக தற்காப்புக்காக திருப்பி தாக்குன ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஸ்டாலின் அவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கா, இல்ல திருமாவளவனோட கட்டுப்பாட்டில் இருக்கா? இந்த விவரங்களை எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா பேசி ஆகணும். இது இருதரப்புமே பட்டியல் சமூகம் சம்பந்தப்பட்ட தலைவர்கள், பட்டியல் சமூகம் சம்பந்தப்பட்ட கட்சி, அது சார்ந்த வழக்கு அப்படிங்கிறதால நிறைய பேர் பேச தயங்குவாங்க. சின்னதா ஒரு வார்த்தையை நாம ஏதாவது இடையில பேச்சு குளறி விட்டுட்டா கூட உடனே நம்ம மேலையும் வழக்கு அப்படிங்கிறது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல பாய்க்கப்படும். பொய்யாவே நிறைய கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப இதை பேசாம விடக்கூடாது. அதாவது எந்த ஒரு உயிருக்குமே தன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்தா அது திருப்பி தாக்கும். இதுதான் மனிதர்களோட இயல்பு கிடையாது, விலங்குகளோட இயல்பே தான். ஒரு பூனைய நீங்க துரத்திக்கிட்டே போங்களேன், ஓடும். ஓட முடியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டுச்சுன்னா அந்த பூனை புலி ஆயிடும், நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். சாதாரணமா இதுதான் எல்லாத்துக்குமே நடக்கிறது. பாம்பு அது பாட்டுக்க ஓடிக்கிட்டு இருக்கும், நீ அடிக்க போற அப்படின்னா சீறிக்கிட்டு கொத்த வரும். இது சாதாரணமா ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு உள்ள ஜீவராசிகளுக்கே இந்த தற்காப்பு அப்படிங்கிறது அத்தியாவசியம் ஆகுதுன்னு தெரியுது. அப்ப ஒரு கட்சியோட தலைவர், ஒரு பட்டியல் சமூகத்திற்கான நீதியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர், அதே பட்டியல் சமூகத்தின் பெயரால் இன்னொரு இயக்கம் கொண்டிருக்கிற தலைவர் சரியா செயல்படல அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாருன்னா இது அரசியல் ரீதியான விமர்சனம். தரந்தாழ்ந்த விமர்சனத்தை அவர் வச்சிருந்தாலும் கூட அவர் மேல டிஃபர்மேஷன் வழக்கு போடலாம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. நான் உடனே ரோட்ல என் தலைவரை பேசுவேன் அப்படின்னு முடிச்சா அந்த அங்கீகாரத்திற்கு உண்டான மரியாதையே இல்லாம போயிடும். போங்க, வழக்கு தொடுங்க. தேவையற்ற அவதூறு பரப்புறாருன்னு டிஃபர்மேஷனுக்கு போடுங்க. இதைதானே செஞ்சிருக்கணும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி. 4 ரவுடி பயல்களை, குண்டர்களை ஏவி விட்டு வந்த இடத்துல அடிக்கிறீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை? அப்ப ஆட்சி அதிகாரம் நம்ம பக்கம் இருக்கு, காவல்துறையினர் நாம ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிறதால நம்ம சொல்றதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே சவுக்கு சங்கர் வீட்டுல வீடியோ போட்டு போய் மலத்தை கரைச்சு ஊத்த முடியுது. நடு ரோட்ல செருப்பை கழட்டி பச்சையான வார்த்தையால திட்டி ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்க முடியுது. இது எல்லாத்துக்கும் இந்த மனநிலைக்கு வரதுக்கு காரணம் என்ன? ஆட்சி அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு, ஜனநாயகத்தை குதறி திம்போம், இருக்கிற அதிகாரத்தை முழுக்க நாம குதறி திம்போம். நம்மள கேட்க எவனுமே கிடையாது. எதிர்த்து எவனாவது கேட்டா அவன் மேல நாம வழக்கு போடுவோம். நம்ம கிட்ட தானே அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மமதை தான். அதாவது சமூக நீதி பேசக்கூடியவர்கள் எல்லாமே உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படின்னு பேசுவாங்க. நமக்கு அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஒரே ஜாதி. இங்க நமக்கு இருக்கக்கூடிய 2 ஜாதி என்னன்னா, ஒண்ணு இருக்கப்பட்ட ஜாதி, இன்னொன்னு இல்லாதப்பட்ட ஜாதி. இல்லாதப்பட்ட ஜாதிகாரனை இருக்கப்பட்ட ஜாதிகாரன் அடிச்சு விரட்டுறான், கொதறி திங்கிறான். இதுதான் நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு அதிகாரம் இருக்கப்பட்ட திருமாவளவன் அவரோட கட்சியினர் அதிகாரம் இல்லாதப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்திய நடு ரோட்ல இறங்கி அடிக்கிறாங்க. ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்திக்கு பின்னாடி பெரிய கூட்டம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை.
ஒரு தனி மனிதனா அவரை சார்ந்த சிலர் அவரோட கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதை வச்சு அவரால் என்ன குரல் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு நடு ரோட்ல இறங்கி அடிக்கிறீங்கன்னா, இதே ஒரு அதிமுக தலைவரோ திமுக தலைவரோ திருமாவளவனை விமர்சனம் பண்ணிருந்தா உங்களால ரோட்ல செருப்பு எடுத்து அடிச்சிருக்க முடியுமா? இல்ல அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட முடியுமா? ஏன்னா தெருவுக்கு 10 பேர் உங்க கட்சிக்காரா இருந்தாங்கன்னா தெருவுக்கு 1000 பேர் அந்த கட்சிக்காரா இருப்பான். வெளுத்து விட்டுருவானுங்க திருப்பி. தால் தனியா வந்திருக்காரு, நம்ம 5 பேர் சேர்ந்து அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் அக்மாருக்கு சனாதனம் அப்படிங்கிறது. இதாயா இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் அடிக்கிறது. நீ 4 பேர் சேர்த்து கூட்டம் வச்சிருக்கா, நீ இருக்கப்பட்டவன் 4 பேர் இல்லாம தனியா இருக்கிறவன் அடிச்சிருவியா? அப்ப அடிச்சா திருப்பி தாங்க அடிப்பாங்க. அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எவ்வளவு அடி ஒருத்தன் வாங்குவான் ஒரு மனிதன். செருப்படுத்து அடிக்கிறீங்க, அவங்க அம்மாவை பத்தி திட்டுறீங்க, அப்பாவை பத்தி திட்டுறீங்க, அப்பா அம்மா அண்ணான்னு திட்டுறீங்க. இவ்வளத்தையும் தாங்கிக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? விட்டுருந்தா அடிச்சே கொண்டிருப்பீங்க. இதுல கொடுமர கூத்தோட உச்சம் என்னன்னா, ஒரு காவலர் அங்க நின்று வேடிக்கை பாக்குறாரு. அந்த காவலர் தான் இதுல முக்கிய குற்றவாளி. அவனை அந்த செருப்பு எடுத்து அடிச்சவனுல லட்டி எடுத்து 4 வீசு இருந்தா ஓடி இருப்பானுங்க. அந்த பிரச்சனைக்கே வேலை கிடையாது. அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இது டிஜிபி ஆபீஸ் வாசல்ல காவலர் தனியா இருந்தாரு, அதனால பயந்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சின்ன சத்தம் கொடுத்தாலே 100 போலீஸ் அந்த இடத்துல திரளுவாங்க. இவங்களை அடிச்சு விரட்டி இருக்க முடியும். ஆனா இவர்களோட கண்ணு முன்னாடியே தாக்குதல் நடத்துறாங்கன்னா நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு, நாம இருக்கப்பட்டவன், நம்ம கிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, கட்சி இருக்கு, பலம் இருக்கு, நாம இல்லாதப்பட்ட மூர்த்தியை அடிச்சிடலாம் அப்படிங்கிறது தானே இவர்களுடைய ஒரு அராஜக போக்கான எண்ணம் அப்படிங்கிறது. இது என்ன மாதிரியான மனநிலை? தான் உயிர் போயிடும், விட்டா திருப்பி அடிச்சிருவானுங்கிறதுக்காக ஏதோ அவரு சேஃப்டிக்கு ஒரு நைஃப் வச்சிருந்திருக்காரு. அவர் இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த தாக்கப்பட்ட காட்சிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் மறுத்தர முடியாது. எடுத்து கிழிச்சு விட்டுருக்காரு. இப்ப அப்படியே முதல் நாள் எப்படின்னா பண்ணாங்க, ஏர்போர்ட் மூர்த்தியை அடித்து ஓட விட்ட சிறுத்தைகள் அப்படின்னு ஃபயர் விட்டாங்க. அந்த ஆள் திரும்ப 2 கோடு போட்டு விட்டாரு. அப்படின்னோடனே அராஜகம், நடுரோட்டில் கொலை முயற்சி செய்த ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய். நியாயமா 2 தரப்புலயும் வழக்கு போட்டிருக்கணும். இதுல மூர்த்தி அவர்கள் மேல குறைவான வழக்கு தான் போட்டிருக்கணும். ஏன்னா வம்பளத்தது அவன் தற்காப்புக்காக இவரு திருப்பி தாக்க போனாரு. ஏன்னா இப்ப நடு ரோட்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான், 4 விடுதலை சித்த கட்சியை சேர்ந்தவன் சம்பந்தம் இல்லாம ஏன்டா எங்க தலைவரை விமர்சனம் செய்யற அப்படின்னு செருப்பு கழட்டிட்டு அடிச்சான்னா, ஐயோ எழுச்சி தமிழர் திருமாவளவன் வாழ்க, எழுச்சி தமிழர் திருமாவளவன் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? அவன் அடிப்பான். ஐயோ இவனை அடிக்கிறத நிறுத்தணும்னா நம்ம திருப்பி அடிக்க கூடாது, நம்ம மேல கேஸ் போட்டுருவாங்க, அவங்க கிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப என்ன பண்றது? பேசாம நம்மளும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் வாழ்க்கைன்னு கத்திடுவோம். இப்படி கத்தனாதான் விடுவீங்களா? இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? விமர்சனத்திற்கான உரிமை இல்லாத ஒரு நாடு சுடுகாட்டை விட கேவலமானது. அப்படி சுடுகாடு மாதிரி தமிழ்நாட்டை ஆட்சி செய்துகிட்டு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு வெட்கி தலை குனியணும். காவல்துறையோட தலைவரோட அலுவலக வாசல்ல நடந்த இந்த பேரசிங்கத்திற்கு. இதுல தாக்குதல் நடத்தினவன் முருகன் ஒருத்தன், திலீபன் ஒருத்தன். அந்த திலீபன்கிறவன் காயம்பட்டிருக்கான். இதுல ஜாகீர்னு ஒருத்தன். அந்த ஜாகீர் மேல நியாயமா வன்கொடுமை தடுப்பு சட்டமே போடலாமே மூர்த்தியை தாக்குனதுக்காக. ஆனா அவர்கள் மீது 2 பிரிவுல வழக்கு போட்டு பிடிக்கல. நம்ம தான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், வேங்கை வயல்ல தொடங்கி நிகிதா வரைக்கும் யாரையும் பிடிக்கல. அந்த மாதிரி சவுக்கு சங்கர் ரூட்ல மலம் கலந்தவன் லைவ் போட்டுட்டு போய் தண்ணியை ஊத்துறான், ஒரு வயதான பெண்மணி இருக்கிற இடத்துல போய் அடிச்சு உடைக்கிறான், எவனையும் கைது செய்யப்படல. அவர்களுக்கு எல்லாம் வெளியில் வர முடியாத செக்ஸ் எல்லாம் இல்ல சாதாரணமா. ஆனா தற்காப்புக்காக தாக்கிய மூர்த்தி மீது கொடும் ஆயுதத்தை கொண்டு கொடும் காயம் ஏற்படுத்தியதாக வழக்கு. இரவில் போய் கைது. இப்ப என்ன கொடுமை இது? அப்ப யாராவது இனிமே அடிச்சா வாங்கிட்டு போகணும் அப்படின்னு தான் திமுக சொல்லுதா? நாங்க ஆட்சியிலேயே அதிகாரத்திலயும் இருக்கோம்டா, எங்க கட்சிக்காரன் செருப்பால் அடிச்சாலும் நீ வாங்கிக்கணும், என் கூட்டணி கட்சிக்காரன் செருப்பால் அடிச்சாலும் நீ வாங்கிக்கணும், எதிர்த்து பேசினா உன்னையும் உள்ளதாண்டா போடுவோம். ஏன்னா நாங்க பண பலம் படைத்தவர்கள், பதவி பலம் படைத்தவர்கள், அதிகார பலம் படைத்தவர்கள், காவல்துறையை ஏவி விடுவோம். இவ்வளவையும் சொல்லி மிரட்டி பாக்குறீங்க அப்படின்னா மக்கள் நீங்க அடிச்ச செருப்பை எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சு தேர்தல் அரசியல் அப்படிங்கறதுல இந்த செருப்பை விட பயங்கரமான ஆயுதம் வாக்கு அப்படிங்கிறது அவங்களோட கையில இருக்கு. அதால உங்களை ஓட 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 அடிப்பாங்க. உங்களோட அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சே தீருவாங்க. தொடர்ந்து பேசுவோம்.